ஆபிரகாம் பிரயாணம் பண்ணுகிறான். தென் தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி ஆமேன் காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்குகிறான். கேராரில் தங்கும்போது தனக்குள் ஏற்பட்ட பயத்தின் நிமித்தம் ஆமேன் தனக்குள் ஏற்பட்ட பயத்தின் நிமித்தம் தன் மனைவியாகிய சாராளை அந்த தேசத்தில் சகோதரி என்று சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறான். யார் கேட்டாலும் ஆபிரகாமே உன்னோடு கூட வருகிற இந்த சாராள் யார் என்று கேட்டால், ஓ ஷீ இஸ் மை சிஸ்டர், இவள் என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறான். இந்த செய்தி அந்த தேசத்தினுடைய ராஜாவாகிய அபிமெலேக்குக்கும் போகிறது. அபிமெலேக் என்ன செய்கிறானாம், ஆமேன் ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். ஆனால் தேவன் அங்கே எதிர்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 3வது வசனத்தில் நாம் வாசித்தோம், தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றினார். ஆமென். அபிமெலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். இந்த வேத பகுதியை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்குள்ளாக இப்படி ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். உன் குடும்பத்துக்கு எதிராய் எந்த சத்துரு எழும்புகிறானோ அந்த சத்துருவுக்கு எதிராக நான் எதிர்படுவேன். அல்லேலூயா. உன் குடும்பத்தை எவன் ஒருவன் தொடுகிறானோ அவன் இந்த 2025 அவன் செத்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன் மனைவியை தொட்டா அவன் செத்தான், உன் கணவனை தொட்டா அவன் சொத்தான், அவன் உன் வாலிப மகனை தொட்டா அவன் என்ன செஞ்சான், செத்தான். நாம எதிர்பட வேண்டிய அவசியம் இல்லை, எனக்காக கர்த்தர் எதிர்பட போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்படுகிறார். ஆண்டவர் அங்கே குறுக்கிடுகிறார். இரவிலே சொப்பனத்திலே அபிமெலேக்கிடத்தில் போய் சொல்றாரு, ஏய் நீ யாரை கேட்டு நீ அவளை கூட்டிட்டு வந்த? ஆபிரகாம் யார் தெரியுமா? என் சிநேகிதன். ஆபிரகாம் யார் தெரியுமா? என்னுடைய ஊழியக்காரன். ஆபிரகாம் யார் தெரியுமா? நான் கிளம்பி வான்னு சொன்னோடனே எல்லாத்தையும் விட்டு வந்தவன்டா, அவனுக்காக நான் இருப்பேன். ஆமென். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், இந்த வருஷம் உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டு, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டு. எந்த சத்துருவும் நம்முடைய பிள்ளைகளை தொட முடியாது, எந்த சத்துருவும் நம்முடைய குடும்பத்தை தொட முடியாது, எந்த சத்துருவும் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை தொட முடியாது. அப்படி மீறி தொட்டால் என் ஆண்டவர் அவனுக்கு எதிர்படுவார். ஆமென். அபிமெலேக்கு எதிர்ப்பட்டு ஆண்டவர் சொல்றார், நீ கொண்டு வந்த பாத்தியா, நீ தொட்ட பாத்தியா, அந்த ஃபேமிலி என் ஃபேமிலிடா, அந்த குடும்பம் என்னுடைய குடும்பம். ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான்னா அவனுக்கு ஒன்றும் இல்லை நினைச்சியா? அவன் தேசாந்திரியா திரிகிறான் என்பதற்காக அவனுக்கு யாரும் இல்லை நினைச்சியா? அவன் யார் தெரியுமா? அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க போக போறோன்னு தெரியாமலே அவன் புறப்பட்டு வந்தான். அவன் என்னுடைய சிநேகிதன், அவன் எனக்காக திறப்பில் நிற்கிறவன், அவன் கூட நான் முகமுகமா பேசுவேன், அவன் எனக்காக பலிபீடங்களை கட்டினவன், அவன் எனக்காக கூடாரங்களை ஏற்படுத்தினவன், அவன் என் வார்த்தைக்கு மீறி ஒண்ணுமே செஞ்சதில்லை. ஆமென். அப்படிப்பட்ட அந்த ஆபிரகாமினுடைய குடும்பத்தை நீ தொட்டதுனால இந்த ராத்திரி நேரம் நான் உனக்கு எதிர்படுறேன். காலையிலே என்ன செஞ்சிரு, சாராள அனுப்பி வச்சிரு. இந்த 2025 வருஷம் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய குடும்பங்களை கண்ணோக்குகிறார், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை கண்ணோக்குகிறார். ஒரு தேசத்தினுடைய ராஜா அல்லவா இவன், சாதாரண மனுஷன் அல்லவா இவன், போய் நின்று கேட்க முடியாது. ஆமாம், என் மனைவியை ஒருத்தன் பிடிச்சிட்டு போயிட்டானே, நான் போய் நிற்கலான்னா கூட அந்த தைரியம் கூட அவனுக்கு இல்லை. நான் இப்படி யோசித்து பார்க்குறேன், அவன் கொண்டு போயிருப்பான், இவன் நேராக தேவ சமூகத்துக்கு போயிருப்பான். ஆண்டவரே, அபிமெலேக்கு என் குடும்பத்தை கை வச்சுட்டான், அபிமெலேக்கு என் மனைவியை கை வச்சுட்டான், அவன் கொண்டு போயிட்டான், எனக்கு உம்மை தவிர வேறு யாருமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் போய் நின்றுப்பான். அவன் நின்ன சமயம், அவன் தூங்குற சமயத்தில் சொப்பனத்தில் ஆண்டவர் எதிர்பட்டு சொல்றாரு, நீ கொண்டு வந்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்த.
நீயே செத்த. ஆமென். நான் அந்த வேத பகுதியை தொடர்ந்து வாசிக்கும் போது ஆமென், நான் அறிந்து கொண்ட ஒரு காரியம், இவன் சாராளை மட்டும் கொண்டு போயிட்டு திரும்ப விடும்போது என்னெல்லாம் கொடுத்தான் தெரியுமா? 14வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 20:14 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். அல்லேலூயா. இந்த அதிகாலை நேரத்தில் சத்துருவம் பிள்ளைகளை கொண்டு போயிருக்கிறானா? சத்துருவம் கணவனை கொண்டு போயிருக்கிறானா? சத்துருவம் மனைவியை வேறு பக்கமாக திருப்பி இருக்கிறானா? சத்துருவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வேறு பக்கமாக திருப்பி அவன் கையிலே வச்சிருக்கிறானா? இந்த காலை நேரத்தில் என் ஆண்டவர் எதிர்படுவார். என் ஆண்டவர் எதிர்பட்டு என்ன செய்கிறாரா? திரும்ப ஒப்புவிக்கிறார். என்ன செய்கிறார்? திரும்ப ஒப்புவிக்கிறார். ஒப்புவிக்கும் போது அவனை மட்டும் ஒப்புவிக்கல, அவளை மட்டும் ஒப்புவிக்கல, என்னெல்லாம் கொடுக்குறான் பாருங்க. ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து. 15வது வசனம், இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான இடத்திலே குடியிரு அப்படின்னு சொல்லி அபிமெலேக்கு ஆமேன் ஆபிரகாமுக்கு கொடுத்தானா? ஆமேன். என் ஆண்டவர் உங்களுக்காக எதிர்படுவாரேயானால், என் ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்காக எதிர்படுவாரேயானால், உன் குடும்பத்துக்கு தேவையான நன்மைகள் எல்லாம் சத்துருடைய வசத்திலிருந்து உனக்கு வரும், சத்துருக்களுடைய கையிலிருந்து வரும். வேதம் சொல்லுகிறது, எகிப்தியனுடைய செல்வம் எல்லாம் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமேன். 430 வருஷம் அடிமையாக்கி வைந்து ஆமேன், அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், செல்வம், தங்கம் எல்லாத்தையும் எகிப்தியன் வச்சிருந்தான். ஆனால் போகும்போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வெறுமையாக விடலை, எகிப்தினுடைய பொக்கிஷங்களை எல்லாம் கொள்ளையடிக்க வச்சார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த 2025 உன் குடும்பத்துக்காக ஆண்டவர் எழுந்தருளுவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உன் குடும்பத்துக்காக ஆண்டவர் எழுந்தருளுவார், உன் பிள்ளைக்காக ஆண்டவர் எழுந்தருளுவார். எந்த சத்துரு உன் குடும்பத்தின் மேல் கை வச்சானோ, எந்த சத்துரு உன் பிள்ளைகளை சிறையாக்கி கொண்டு போனானோ, எந்த சத்துருவனுடைய கணவனை திசை திருப்பினானோ, எந்த சத்துருவன் சகோதரனை சகோதரியை கொண்டு போனானோ, எந்த சத்துருவன் மகளுடைய வாழ்க்கையை சீர்குலைத்தானோ, அந்த சத்துருவுக்கு கர்த்தர் எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்ய போகிறார். உன் குடும்பத்துக்காக அவர் எதிர்பட போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஆபிரகாமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படியா இருக்கணும்? நீங்க ஆபிரகாமா இருக்கணும். ஆபிரகாம் விட்டு கொடுத்தான். ஆபிரகாம் விட்டு கொடுத்தான். லோத்து லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமின் மேய்ப்பர்களுக்கும் சண்டை வந்தபோது ஆபிரகாம் போய் சொல்றான், நாம் சகோதரர்கள், நாம் சகோதரர், நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம், நீ அங்கே போனா நான் இங்கே போய். விட்டு கொடுக்கிறவன் தான் ஆபிரகாம். விட்டு கொடுக்கிறவன் தான் ஆபிரகாம். ஒரு நாள் கூடார வாசலில் ஆபிரகாம் இருக்கும்போது அங்கே 3 புருஷர்கள் வருகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கண்டவுடனே தேவ தூதர்களைப் போல இருந்தவுடனே அந்த வயதான காலத்திலும் அவர்களுக்கு விருந்து செய்தான் ஆபிரகாம். என்ன செய்தான்? விருந்து செய்தான். அப்ப விட்டு கொடுக்கிறவன் ஆபிரகாம், விருந்து செய்கிறவன் ஆபிரகாம். 3வது, அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை விடாதிருக்கிறவன் ஆபிரகாம். ஆமென். அப்போ 3 சொல்லியிருக்கிறேன். என்னெல்லாம்? 1 விட்டு கொடுக்கிறவன், 2 விருந்து செய்கிறவன், 3 விடாதிருக்கிறவன். ஆமாம், அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை பிடிச்சிக்கிட்டு 1500 மைல் நடந்தானாம். எத்தனை மைல் நடந்தானாம்? 1500 மைல் நடந்தானாம். கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர். அவனுடைய பலத்தினால் அது முடியாது, அவனுடைய கால்களில் இருக்கிற பலத்தினால் அவனுடைய சரீரம் அதுக்கு ஒத்துழைப்பில். ஆனால் வாக்கு தத்தத்தை விடாதிருந்தான். அந்த வாக்கு தத்தம் அவனுக்குள் நிறைவேறினது. அவன் விசுவாசிகளின் தகப்பனாய் மாறினான். ஹல்லேலூயா. ஸோ முதல் காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்துக்காக நான் எதிர்படுவேன். இன்னைக்கு குடும்பங்களை குறித்து கவலையோடு, கணவனுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு,
ஆயிடுச்சு பாஸ்டர், என் மகனுடைய வாழ்க்கை, என் மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி வேதனையோடு இந்த அதிகாலை நேரத்தில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாக என்னோடு கூட இடைப்பட்ட காரியம், இந்த 2025 குடும்பங்களுக்காய் நான் இடப்படுவேன், குடும்பங்களுக்காய் நான் இடப்படுவேன். ஆமென். ஆமாம், சில பேரெல்லாம் ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் குறுக்கிடுவதை நீங்கள் பிரத்யட்சமாக பார்க்க முடியும். ஆண்டவர் குறுக்கிட்டதுனால தான் இது நடந்துச்சு, ஆண்டவர் எதிர்பட்டதுனால தான் நடந்துச்சு. அப்படி ஆண்டவர் எதிர்படுவார், உன் குடும்பத்துக்காக எதிர்படுவார்.